எண்ணெய் நிறுவனங்களுடன் தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. டேங்கர் லாரி உரிமையாளர்களின் கோரிக்கை என்ன? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியா முழுவதும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் இருந்து சிலிண்டர்களில் கேஸ் நிரப்பும் மையங்கள் வரை எல்பிஜி எரிவாயுவை எடுத்துச் செல்லும் பணியில் 24,000 டேங்கர் லாரிகள் ஈடுபட்டுள்ளன. இதில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம், தெலுங்கானா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 4,000 லாரிகள் ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த லாரிகள் இயக்குவதற்காக நடப்பாண்டு முதல் வரும் 2030ஆம் ஆண்டு வரையிலான புதிய ஒப்பந்த விதிகள் அண்மையில் வெளியிடப்பட்டன. அந்த விதிகளில் 2 அச்சு லாரிகளை பயன்படுத்தக்கூடாது, 3 அச்சுக்கள் கொண்ட லாரிகள் பயன்படுத்தப்பட வேண்டும், மாற்று ஓட்டுநர்கள் இல்லாத பட்சத்தில் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்மண்டல சமையல் எரிவாயு டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் நேற்று முதல் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளுடன் மும்பையில் இருந்து வந்திருந்த இந்தியன் ஆயில், பாரத் ஹெச்பி ஆகிய எண்ணெய் நிறுவனங்களின் செயல் இயக்குனர் அதிகாரிகள் கோவையில் உள்ள தனியார் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பேச்சுவார்த்தை 2 மணி நேரத்திற்கு மேலாக நடந்தது. பேச்சுவார்த்தையின் முடிவில் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சுந்தர்ராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் இல்லை, கண்டிஷன்களை மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய முக்கியமான பிரச்சனைகள் எதையும் தீர்த்து வைக்கவில்லை. தங்கள் போராட்டம் தொடர்ந்தால் 3 நாட்களில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் மாநில முதலமைச்சர் மற்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சரிடம் முறையிட இருப்பதாகவும் லாரி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். பொதுமக்கள் பாதிப்பு என்பதுதான் ஒரு பெரிய இழப்பு. இன்னும் 2-3 நாட்களில் நிச்சயமாக பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். எங்களது நியாயமான கோரிக்கைகளை அவர்கள் உதாசீனப்படுத்தும் பொழுது நாங்கள் பொதுமக்களிடம் கோரிக்கை வைத்து அரசாங்கத்திடமும் தமிழக முதலமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை கொண்டு சென்று பெட்ரோலியம் அமைச்சரிடம் இதை கொண்டு சென்று எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக தீர்த்து வையுங்கள் என்று நாங்கள் அவர்களிடமும் கோரிக்கை வைக்க உள்ளோம் என்பதை தெரியும். பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதால் உடனடியாக அதிகாரிகள் இதில் தலையிட்டு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து எந்த உறுதியான முடிவும் சொல்லாத நிலையில் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேஸ் லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.